என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வேதத்தில் உள்ள பல புத்தகங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தோடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பதிவிட்டிருக்கிறது. அதில் ஒன்று சகரியா தீர்க்க தரிசன புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 12:10 வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் நன்றாய் தெரியும். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் நன்றாய் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையின் ஆவியை ஊற்றுவார் என்று. ஆனால் இந்த கிருபையின் ஆவி தேவ பிள்ளைகளை ஜெபத்திற்கு நேராய் நடத்துகிறதா? எப்படி நடத்துகிறது என்று இந்த வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது. திரும்பவும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். இந்த தீர்க்கதரிசி மக்கள் எல்லாரும் சிலுவையை நோக்கி பார்த்து கதறுவார்கள் என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் நன்றாய் ஜபிக்கிறவர்கள், அபிஷேகத்தில் நிறைகிறவர்கள். ஆனால் கல்வாரி சிலுவை உங்கள் உள்ளத்தை உடைக்கிறதா? சிலுவை காட்சி உங்கள் உள்ளத்தை நொறுக்குகிறதா? நாங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்து தன் ஒரே பேரானவனுக்காக தன் தலைச்சன் பிள்ளைக்காக புலம்புகிறவர்களைப் போல புலம்புவார்கள். கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றப்படும் பொழுது கூடவே ஒரு கண்ணீரின் ஆவியும் ஆண்டவர் ஊற்றுவார். சிலுவையில் தொங்குகிற ரட்சகரை நோக்கி பார்த்து புலம்புகிற ஒரு புலம்பலின் ஆவி, ஒரு கண்ணீரின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி. இஸ்ரவேலர் அப்படி கதறி அழுது ஒரு நாள் மேசியாவை தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாம். ஐயோ, சிலுவையில் இந்த இயேசுவை நாங்கள் தானே அடித்தோம், ஐயோ சிலுவையில் இந்த இயேசுவின் கரங்கள் கால்களில் நாங்கள் தானே குத்தினோம் என்று புலம்புவார்களாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மேல் ஒரு கிருபையின் ஆவியை ஊற்றிருக்கிறார், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படும் பொழுது உங்கள் குடும்பத்தில் என்ன மாற்றம் நிகழும் என்றால், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதிருந்தார்களோ, அவர்கள் சிலுவையை நோக்கி பார்த்து புலம்பும்படி ஆண்டவர் வைப்பாராம். இந்த ஜெபத்தின் விளைவு என்ன? இந்த புலம்பலின் விளைவு என்ன? 13ஆம் அதிகாரம் 1 வசனம் அதற்கான பதிலை சொல்லுகிறது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. மக்கள் எல்லாரும் சிலுவையில் தொங்குகிற ரட்சகரை நோக்கி கதறி அழுகிறார்கள். அவர்கள் பாவங்களை கழுவ ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பல நாட்களாக உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக புலம்பி அழுதாய் அல்லவா? கதறி அழுதாய் அல்லவா? சிலுவையில் தொங்குகிற என்னை நோக்கி பார்த்து என் பாதங்களை பற்றி பிடித்து நீ அழுத அழுகை, உன் குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக நீ வடித்த கண்ணீர் எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். நான் ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை உனக்காக உன் குடும்பத்தாருக்காக உண்டாக்குவேன். அந்த ஊற்றிலே உன் குடும்பத்தார் எல்லாருடைய பாவங்களும் கழுவப்படும், பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும். ஒரு பெரிய மீட்பை நான் உண்டு பண்ணுவேன். உன் பட்டணத்து மக்களுக்காக, கிராமத்து மக்களுக்காக, தேசத்திற்காக நீங்கள் கதறி அழுத எல்லா ஜெபங்களுக்கும் நான் பதில் தருவேன். ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபையின் ஆவியை கேளுங்கள், விண்ணப்பத்தின் ஆவியை கேளுங்கள். கல்வாரி சிலுவையில் தொங்குகிற ரட்சகரை நோக்கி பார்த்து கதறி அழுங்கள். அவர் ஒரு பெரிய மீட்பை உங்கள் குடும்பத்திலும் உண்டாக்குவார், உங்கள் பட்டணத்திலும் உண்டாக்குவார், நம்முடைய தேசத்திலும் உண்டாக்குவார். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகி இருக்கும். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிற தேவன் நீங்கப்பா. ஜெபத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதவர். உங்களுடைய ஜனங்களில் இவ்வளோ பேர் இந்த நாட்கள், இந்த லெந்து காலங்களில் சிலுவையை நோக்கி பார்த்து கதறி அழுது தங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக மன்றாடின மன்றாட்டை நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகி இருக்கும் என்று உடைய வார்த்தையின் வழியே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ரட்சிப்புக்கு ஏதுவான ஊற்று உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. இது அப்படி ஒரு ரட்சிப்பை குடும்பத்துல தரப்போறதுக்காய் உமக்கு நன்றி.
கிருபையின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பங்களை ரட்சிங்க, ஆத்துமாக்களை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியான நாட்களில் உங்கள் குடும்ப ரட்சிப்பிற்காக எவ்வளோ கதறி அழுது ஜெபித்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாய் இருக்கும். சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.